நமசிவாய. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டான விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, தெம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ கிடைக்கும்னா, நம்மிடம் ஆன்மீக பொருட்களை வாங்கின பல பேர் பல விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதையெல்லாம் கேட்குறப்போ, ஆஹா நம்ம கரெக்டான ரூட்டில் தாண்டா போயிட்டு இருக்கோம், இதை விட்டுற வேணாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும். அந்த மாதிரி ஒரு தெம்பு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு அருமை நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட கருங்காலி மாலை வாங்கியிருந்தார். அது அவரோட அம்மாக்காக. அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக், மைல்டு ஸ்ட்ரோக், அதாவது இந்த வாத நோய்பாங்க இல்லை. அது இந்த கருங்காலியில் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் ரிச்சாக இருக்குது. இன்னைக்கு உலகமே உள்ளங்கையில் இருக்குது. எபோனி சயின்டிஃபிக் யூசஸ்ன்னு கூகுளில் போடுங்க. பேர்ல் ரிசர்ச் பேப்பர் மாதிரி பெரிய சயின்டிஃபிக் ஜேர்னல்லேருந்து ஆரம்பித்து பிரிட்டானிக்கா வரைக்கும் பல இதில் இந்த எபோனியில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் யூசஸ்லாம் வரும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், மின்காந்த ஆற்றல், அதுவும் பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் என்ன பண்ணும், நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதன் மூலமாக இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வாதம் மாதிரியான விஷயம் ஓரளவு சரியாகும். அதுக்காக மெடிசனே இல்லாமல் சரியாகும்னு சொல்கிறது பச்சை போய். அந்த மெடிசனோட அந்த கருங்காலியும் சேர்ந்து எடுத்துக்கிறப்போ சரியாகும். எப்படின்னா, இப்போ இந்த யோகா எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக பண்ணால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். அதுக்காக உடம்புல ஒரு டிசீஸ்ன்னு வரப்போ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நான் எல்லா ஜிம்முக்கு போய் சரி பண்ணிவிடுவேன், எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிவிடுவேன், நெவர் பாசிபிள். ஒரு சில டிசீஸ் வந்ததுன்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இது பண்ணால் தான் சரியாகும். அந்த மாதிரி இந்த எபோனியினால நிறைய நல்ல விஷயங்கள் கருங்காலினால இருக்குது. அவங்க ரொம்ப நாளாக ஸ்ட்ரோக்னால பிரச்சனையில் இருந்தாங்க. மெடிசன்ஸு பாதி தான் வேலை செஞ்சுது. இந்த கருங்காலியும் சேர்ந்த உடனே அது சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணி இப்போ அவங்களோட அம்மாவால் நல்லா நடக்க முடியாது. அதுக்கு காரணம் கருங்காலிங்கிறத அவர் நல்லா ரியலைஸ் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். இந்த மாதிரி கருங்காலியில் சயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி நிறைய இருக்குது. பல பேர் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கருங்காலி போடுறப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் மாதிரியான இதெல்லாம் குறையிறது. இதுக்கு முன்னாடி எனக்கு யாராவது ஒருத்தர் சின்னதாக நம்மளை பார்த்து கண்பட்டாலே, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறோம், நல்ல நீட்டாக இருக்கும், ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த வாங்குகிறோம், நம்ம ஆஃபீஸில் ஏதாவது புதுசாக ஒரு நல்ல ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறோம், ஒரு 2-3 பேர் அப்படியே கொல்லி கண் வச்சாங்க, நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அது உடனே அஃபெக்ட் பண்ணும். எனக்கு கண் திருஷ்டி ரொம்ப பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த கருங்காலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அது பெரிய அளவில் குறையிறதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம கேட்குறப்போ அப்படியே ஒரு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. மெயினாக ஒவ்வொரு சண்டேயும் கல்லுப்பை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிக்கணும். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கல்லுப்பை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிக்கணும். அப்புறம் நம்ம நல்ல தண்ணியில் குளிச்சு தான் ஆகணும். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம உடம்பு தோலில் இருக்கக்கூடிய பலவிதமான கண்ணு தெரியாத கிருமிகள்லாம் செத்துரும். அந்த உப்பு ட்ரீட்மெண்ட் அவ்வளோ நல்லது. இன்னொன்று, கண்டிஷ்டிக்கும் அது பெஸ்ட்டு பாதுகாப்பு. சுற்றி போடுறப்ப கூட உப்பு மிளகாயை வச்சு சுற்றி போடுவாங்க. புட்டபர்த்தி பாபா மாதிரியான பல மகான்களே சண்டே இந்த சால்ட்டு பாத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அடிஷனலாக கண்டிஷியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேரோட லைஃப் நல்லா இருக்குங்கிறத நினைக்கிறப்போ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு 1000 பேர் நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா அதில் 900 பேர் 950 பேர் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க. மீதி ஒரு 50 இல்லை 100 பேருக்கு, வாங்குறவங்களில் ஒரு 10% இல்லை அட்லீஸ்ட் 5%க்கு ஒரு சில பயங்கள் வருது. என்னன்னா, இந்த கருங்காலி சம்பந்தமாக சில பேர் பேச தெரியாமல் பேசுகிறாங்க, இல்லை உளர்றாங்கன்னு கூட சொல்லலாம். கருங்காலி போட்டால் அந்த மாதிரிலாம் கெட்டது நடக்கும், இந்த மாதிரிலாம் கெட்டது நடக்குங்கிறாங்களே. எனக்கு உண்மையாக என்னன்னு தெரில, ஒரு கிளாரிட்டி கொடுங்கன்னு நம்மகிட்ட காசு கொடுத்து பொருளை வாங்குறவங்க கேட்குறப்போ நம்ம அதை கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும். அதில் சில விஷயங்கள் எனக்கு சில்லித்தனமாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும்? இப்போது நம்ம யூடியூப் சேனலில் ஏதாவது சினிமா ரிவ்யூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் 2-3 சினிமா ரிவ்யூ போட்டேன். எப்போ 2015 யூடியூப் ஆரம்பித்த புதுசில். அப்புறம் இதுக்கிட்ட நிறைய கும்பல் இருக்கே, நம்மளோட வேலை அது இல்லை. ஆன்மீகம் சம்மந்தமாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸு, தேசபக்தி, ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி போவோன்னு நம்ம அப்புறம் இதே மாதிரி ட்ராக்லேயே போயின்னு இருக்கோம். அது பக்கம் கண்டுக்கிறது இல்லை. ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2-3 படம் எனக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிவ்யூ கொடுத்தா மட்டும் போய் பார்க்கறது. இப்போ ரீசெண்டாக அந்த லியோ படம் வந்த டயத்தில், லியோ படம் அவ்வளவா ஓடலைன்னு சொன்னாங்களே, ஃபெயிலியர் ஆயிடுதுன்னு சொன்னாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால கொஞ்சம் உரிமையாக பேசலாம், கடுப்பாயிடுது. ஏன்டா அதை பற்றி கருத்து சொல்கிறதா என் வேலை? நான் என்ன இந்த படத்தோட ப்ரொடியூசரா, இல்லை இந்த படத்தை வாங்கி பண்ண டிஸ்ட்ரிபியூட்டரா, இல்லை இந்த படத்தில் நான் ஏதாவது ரோல் பண்ணியிருந்தேன்னா?
எனக்கோ லோகேஷ் கனகராஜுக்கோ இல்லை எனக்கோ அதில் நடித்த விஜய் மாதிரியான ஆர்டிஸ்ட்களுக்கோ ஏதாவது இருக்கா, குடுக்கல் வாங்கல் இருக்கா? நான் எதுக்குடா கவலைப்படணும்? அது ஹிட் ஆனா என்ன, லாஸ் ஆனா என்ன? இல்லை ஜெயிலர் அளவு போலங்கிறாங்களே, அதை பற்றி உன் கருத்து என்ன? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த படம் ப்ராஃபிட், ஆனால் ஜெயிலர் அளவு போலங்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த லோகேஷ் கனகராஜ் செங்கருங்காலி யூஸ் பண்றாரு. கருங்காலி தான் சிகப்பு கருங்காலி. அது கருங்காலியோட கொஞ்சம் பவர் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதனாலதான் அவருக்கு இந்த லியோ படத்தினால சில பிரச்சனைகள்லாம் வந்ததுங்கிறாங்க. உங்களுக்கு சினிமாவில் வேணா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்கிறீங்க, அதனால கொஞ்சம் உங்க கருத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த நண்பர் கேட்க, சொல்லியே ஆணுமா, சரி வாங்க உட்காருங்க சொல்றேன்னு சொல்லி அவர்கிட்ட சில விஷயங்கள் சொன்னேன். இப்போ 2018ல திமிரு பிடிச்சவன் ஒரு படம் வந்தது. விஜய் ஆண்டனிங்கிறவர் நடிச்சார். அந்த படம் பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஆமா பார்த்துருக்கேன். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு ஒன்று பேந்த முழிச்சாரு. எனக்கே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. கணேசன் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டார். அது ஓரளவு ஓடின படம். 3 வருஷம் கேப்ல மாஸ்டர்னு ஒரு படம். சரி, திமிரு பிடிச்சவனோட பிளாட் என்ன? அவர் சொன்னாரு, இந்த வில்லனு 18 வயசு கீழே இருக்கிறவங்கள வச்சு நிறைய தப்பு பண்ணுவான். அதுக்கப்புறமா ஹீரோ அந்த பசங்களெல்லாம் திருத்துவாரு, வில்லனை க்ளோஸ் பண்ணுவாரு. இதான் கதை. 2021ல வந்ததே மாஸ்டர், அந்த படத்தோட கதை பிளாட் என்ன? இந்த 18 வயசு கீழே இருக்கிற பசங்களை வச்சு வில்லன் நிறைய தப்பு பண்ணுவான், ஹீரோ அந்த பசங்களெல்லாம் திருத்துவாரு, வில்லனை க்ளோஸ் பண்ணுவாரு. அதுதான் கதை. தமிழ்ல வந்த படம் ஓரளவு நல்லா ஓடின படம். அதை அப்படியே சுட்டு 2021ல மாஸ்டர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதே வேலையை அட்லி பண்ணியிருந்தா காப்பி அடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம ஓட்டிருப்போமா மாட்டோமா? அதுக்காக அட்லிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க மக்களே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். என் நிலைமை நான் இன்னைக்கு இதெல்லாம் பேச வேண்டியதா எடுத்து பாருங்க. ஸோ என்னன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு டைம் நல்லா இருக்கு. அந்த செங்கருங்காலி மாதிரியான பொருட்கள் சிலதை யூஸ் பண்றாரு, அதுல இருக்கிற பவர். அதனாலதான் அட்டை காப்பி அடிச்சோம், துளி கூட கூச்சமே இல்லாம அவர் அட்டை காப்பி அடிச்சோம். மாஸ்டர் படம் நல்லா ஓடினதுக்கு இந்த மாதிரியான சில ஆன்மீக பொருட்களும் காரணம். அதை ஒத்துட்டு தான் ஆனோம். இன்னொன்று, அவங்க பண்ற தப்பு அந்த பலனை அனுபவிச்சே ஆனும். அதெல்லாம் இது மாத்தாது. இந்த கருங்காலியோ செங்கருங்காலியோ கெட்ட சக்தி கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்கும், அவ்வளவுதான். அதுவும் செங்கருங்காலியில அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பண வரவும் ஓரளவு அதை போட்டுண்டா நல்லா வரும். பட் அதுக்காக ஒரே அடியா விதியை மாத்திடும், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணிடும் அப்படிங்கிறதெல்லாம் அது தவறான விஷயம். அவங்க பண்ண கர்மவினையை அனுபவிச்சானோ. இன்னொன்னு, எல்லாத்தையும் இந்த சினிமா பிரபலங்களோட நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி மெர்ஜ் பண்ணி பண்ற அந்த பழக்கம் மாறணும். அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். ஒரு பக்கம் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் கருங்காலி போட்டதுனால்தான் இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்காங்கன்னு சொல்றது அதுவும் தேவையில்லை. இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு அப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லோகேஷ் கனகராஜுக்கு இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தனுஷோட ஃபேமிலியில ஏதோ பிரச்சனையாச்சு, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யார் ஃபேமிலியில தான் பிரச்சனை இல்லை, யாரோட ஃபேமிலியா இருந்தாலும் ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உடனே ஏதோ ஒன்னோட லிங்க் பண்ணிட வேண்டியது, அது காரணம் இது காரணம்னு. எல்லாத்துக்கும் இந்த கருங்காலி தான் காரணம். ஐயோ கருங்காலி யாரும் தொடாதீங்க, கருங்காலி யாரும் போடாதீங்க, இப்படி வேலையே இல்லாம சில பேர் கத்தின்னு இருக்காங்க. ஸோ என்னோட வியூயர்ஸ் கிட்டக்க என்ன நம்பி கருங்காலி பொருட்களை வாங்கினவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிறேன். கருங்காலியில எலக்ட்ரோ மேக்னெட் பவர் ரிச்சா இருக்கு, அது நமக்கு தெரியும். நம்ம எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி கருங்காலிக்கு இருக்கு, அதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ கருங்காலி மேக்சிமம் நம்முடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைக்கிறது, அதுவும் யூஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியும். அதே சமயம் கருங்காலியை போட்டுண்டு நம்ம தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய இதை வெளியில கிடைக்கிற அவுட்புட்லேருந்து வாங்கி அதை நம்ம இன்புட்ல ஏற்றிகிட்டே இருந்தா இந்த கருங்காலி போடுறதுனால யூஸே இல்லை. உடம்ப ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த டயட்டை ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு தின்னா ஏதாவது யூஸ் இருக்கா? அதே மாதிரிதான் நெகட்டிவ் விஷயங்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். அதுவும் கருங்காலியை போட்டுட்டு கருங்காலியை பத்தியே நெகட்டிவா நினைச்சா நம்ம எண்ண அலைகளுக்கு கருங்காலி உயிர் கொடுக்கும். கருங்காலியை போட்டுட்டு கருங்காலியை பத்தியே நெகட்டிவா நினைச்சா என்ன ஆகும்? அது நமக்கு நல்லது பண்ணுமா? பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை முடிஞ்ச அளவு தவிருங்க, அவாய்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருடைய விதியும் மொத்தமா ஒரே அடியா மாத்திர மாதிரியான ஒரு ஆன்மீக பொருளை கடவுள் இது வரைக்கும் படைக்கவும் இல்லை, இனிமே படைக்க போறதும் இல்லை. இன்னொன்று, நம்ம கருங்காலியை மட்டும் சேல் பண்றது இல்லை, எவ்வளவோ விஷயங்கள். வைஜெயந்தி மாலை அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல டைம் கிடைக்கிறப்போ பாருங்க. வைஜெயந்தி மாலை நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தாலே நம்ம பேசின ஏதாவது 1-2 வீடியோ இதுல பேசினதோ இல்ல ஆதன ஆன்மீகம் மாதிரி மற்ற நெட்வொர்க்ல பேசினதோ வரும்.
சந்தன மாலை, சந்தனம் அதோட வாசனைக்கு ஈக்குவலா வேற ஏதாவது வருமா? லட்சுமி மாதிரியான பல தெய்வங்கள் வாசம் செய்யறது, அதுவும் வந்து லட்சுமி கடாட்சத்துக்கு விசேஷம். அதுவும் இப்போ ஆஃபர் பிரைஸுக்கு 1000 ரூபீஸ் சந்தன மாலையை 500 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இத்தனை பேர் நெகட்டிவா பேசினாலும் இன்னமும் கருங்காலி மேல நம்பிக்கை வச்சு அதை வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்மகிட்ட கருங்காலி, மெயினா செங்கருங்காலியை வாங்குறவங்க ஜாஸ்தி. கருங்காலி பிள்ளையார், கருங்காலி கருடன், அத்தி விநாயகர், இந்த மாதிரி எவ்வளவு தெய்வ விக்கிரகங்கள் நம்ம ப்ராப்பரா பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்து ஃபியூச்சர்ல பண்ண போறோம். என்னன்னா, இந்த கருங்காலியை வாங்குறவங்க இதோட வேல்யூ தெரிஞ்சு வாங்கணும், அது முதல் விஷயம். இன்னொன்னு, இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கணும். நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது பாலிசி. எத்தனை கோடி ரூபாய் அதனால லாபம் கிடைச்சாலும் இப்போ இந்த டைகரை மாதிரியான விஷயங்கள் நம்ம சேல் பண்றது இல்லை. அது நல்லது கெட்டது அப்படி நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போட்டுக்கலாம். நான் ஏன் இந்த புலிக்கண்ணு, டைகரை மாதிரியான விஷயம்லாம் பண்றது இல்லைன்னா, இந்து சாஸ்திரத்துல அதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும். மேபி ஃபியூச்சர்ல யாராவது ப்ராப்பர் ரெக்கார்டை காட்டினா நான் என் முடிவை மாத்திப்பேன், அது வேற விஷயம். நம்ம சொல்றதுதான் கரெக்டுங்கிற அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ நம்ம சாஸ்திரத்தோட சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த 7 சக்கராங்கிறாங்க. 7 சக்கரா பிரேஸ்லெட்டு, 7 சக்கரா மாலைன்னு. உண்மையில 7 சக்கராஸ்ங்கிறது ட்ரூத்தா கிடையாது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி ஆகிய 6 சக்கரங்கள் தான். 7வது ஆதாரமான சகசிரதனம் அது சக்கரம் கிடையாது. உச்சந்தலையில இந்த பீனல் கிளாண்ட் மாதிரி அது ஒரு சுரப்பி. 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சும்மா உருவகப்படுத்தி இருக்காங்க. குண்டலினி யோகத்துல அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. என்னன்னா, இந்த 7 ஆதாரங்களுக்கும் இந்த 7 சக்கரான்னு சொல்லி அமித்திஸ் ஸ்டோனு, அப்புறம் இந்த லாவா ஸ்டோனு, எரிமலை குழம்புகள் இதெல்லாம் எடுத்து பண்றாங்களே, அதுக்கும் நம்ம 7 சக்கராஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இன்னொன்று, அந்த 7 சக்கரா மாலையோ இல்லை 7 சக்கரா பிரேஸ்லெட்டோ போட்டா நம்ம உடம்புல இருக்கிற 7 ஆதாரங்கள் ஆக்டிவேட் ஆயிடுமா? அவ்வளோ ஈஸியா உடம்புல இருக்கிற 7 ஆதாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்படி பண்ண முடியும் வெறும் ஒரு மாலை பிரேஸ்லெட்டை போட்டுனா? எதுக்கு ரிஷிகள் சித்தர்கள்லாம் வந்து கடும் தவம் காட்டுல வருஷக்கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க இருக்காங்க. ஆனா அந்த சித்தர்கள் ரிஷிகள்லாம் கையில தண்டமா பயன்படுத்துறது கருங்காலியை தான். ஏன்னா கருங்காலியில அவ்வளோ ஆற்றல் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த சித்தர்கள் ரிஷிகள் புனிதமா பயன்படுத்துற கருங்காலியவே ஒரு பக்கம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம 7 ஆதாரங்களோட தொடர்பு இல்லாத விஷயத்த 7 சக்கரான்னு ரிலேட் பண்ணி அது ஒரு பிஸ்னஸா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 7 சக்கராவை நீங்க போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. போடுறதுனால கண்டிப்பா கெட்டது வராது. அது பார்க்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கா, அழகா இருக்கா, போட்டுக்கோங்க. ஆனா அது உங்க குண்டலினி ஆதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது போட்டுக்கிறதுனால ஏதோ நல்லது நடக்கிறதுன்னு உங்க மனசுல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை, அடுத்தவங்களோட உணர்வுகளை உடைக்கிறது நம்ம வேலை கிடையாது. பட் நம்ம சில பாலிசிஸ் வச்சிருக்கோம், அதை மீறி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், புதுசா பண்ணணும்னு பண்ற பழக்கம் இல்லை. நம்முடைய அந்த பாலிசியை நம்ம மீற மாட்டோம். இப்ப இந்த ஏறுசிங்கி மாதிரியான விஷயங்கள் அகத்தியர், திருமூலர் மாதிரி பல சித்தர்கள், ரிஷிகள் போற்றிய ஒரு தெய்வீக மூலிகை. இப்படி நம்ம சாஸ்திரத்தோட ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் இன்னும் எதெல்லாம் பண்ணலன்னு பார்த்து அதெல்லாம் ஒவ்வொன்றா யோசிச்சு பண்ணுவோம். எங்க சொந்த ஒரு அரிகேஸ்நல்லூர் சிவன் கோவில் 123 வருஷங்களுக்கு அப்புறம் பல தடைகளை தாண்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். 2000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ண செல்வம் பட்டர். எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட், ஜீனியஸ் அவர். இந்த பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களுடைய அந்த சிஷ்ய பரம்பரையில வந்தவர். 2000 கோவில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்க அவர் சொல்ற கருங்காலி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, கும்பாபிஷேகமா இருந்தாலும் நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி அதோடைய சிறப்புகளை எனக்கு எடுத்து சொல்றாரு நிறைய. கேட்க அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த செல்வம் பற்ற மாதிரி வேத பண்டிதர்களுக்கு இதை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயமா யூடியூப்ல இதை பத்தி நெகட்டிவா பேசுறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்மகிட்ட கருங்காலி பொருட்களை இது வரைக்கும் வாங்கி இருக்கிறவங்க, இனிமே வாங்க போறவங்க எல்லாருக்குமே இந்த தெளிவு ஞானம் நிறையவே இருக்கு. ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக நான் இவ்வளோ நேரம் இதுக்குன்னு செலவு பண்ணி இதெல்லாம் விளக்கணும்னு அவசியம் இல்லை. பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களை பேசுகிறேன்னா, ஒரு சில பேருக்கு சில குழப்பங்கள் மனசில் இருக்கு. அதை தெளிவுபடுத்தணும், உண்மை என்னங்கிறத தெரியப்படுத்தணும். இன்னொன்று, அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து குழம்பி போயிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிற விஷயங்கள்லாம் உண்மைன்னு உங்கள் மனசுக்கு பட்டா மட்டும் இந்த கருங்காலியை பற்றின தேவையில்லாத பயம், குழப்பத்தில் இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டா
உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்க்கெலாம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இப்போ இதே வீடியோவில் நம்ம வெப்சைட் லிங்க்கு, நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கருங்காலி மாதிரியான பொருட்களை ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கு. நம்ம கருங்காலியை பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னென்னா பிஸ்னஸையும் தாண்டி இது ஒரு சர்வீஸு. பிஸ்னஸுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுறதுங்கிறது நம்ம பாலிசி கிடையாது. ஆட்ஸன்ஸே தேவையில்லைன்னு நான் அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு. தேவையில்லாத நிறைய ஆட்ஸ் வருது. ஸோ நமக்குன்னு சில பாலிசி எத்திக்ஸ் இருக்குது, அதை நம்ம மீற மாட்டோம். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் நீ கருங்காலியை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் ஜென்யூனாக பண்ணுறாங்கன்னு மனசில் படுறதோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். என்கிட்ட மட்டும்தான் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் நம்முடைய வேதங்கள், இதிகாசங்கள், உத்தரகாலாமிருதம் மாதிரி பல புனித நூல்கள், குறிஞ்சிப்பாட்டு, அது மெயினாக செங்கருங்காலியை குளோரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், நம்முடைய வேதங்கள், உபனிஷத்துகள் அதெல்லாம் போற்றிய ஒரு கருங்காலிங்கிற தெய்வீக மூலிகையை காரணம் இல்லாமல் இழிவுபடுத்துதல்ங்கிறது பாவ செயல். அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இந்த பிளாக் மேஜிக்கை தொழிலாக கொண்ட குரூப்புகள் நிறைய கருங்காலியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா கருங்காலியை யூஸ் பண்ணால் கெட்ட சக்தி வேலை செய்யாதுன்னா எப்படி அவங்க பழுப்பு ஓட்ட முடியும்? இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லின்னு போகலாம். இன்னமும் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இருந்தாலும் இதுவே போகிறோம்னு நினைக்கிறேன். நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மேலும் மேலும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை, உண்மைகளை பேச முடியுமோ பேசுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.